கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சி, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். உலகத்துல வாழ்ற நேரத்துல மனிதன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா எண்ணி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா வாழ்க்கைய இவ்வளவு காலம் தான் நீ வாழணும். நாங்க எவ்வளவு தான் திட்டங்கள் போட்டாலும், எவ்வளவு தான் நாங்க பிளான் பண்ணினாலும், கண்ணியமான சோதரை எல்லா பிளானும் என்ன செய்யாது, அது பலிக்காது. அல்லாஹ் தஆலா உம்மட பௌத்துல இருக்க போக்கலே. புகாரியுடைய ஹதீஸ், ஒரு மனுஷன் அல்லாஹ் தஆலா படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நான் உலகத்துல எவ்வளவு காலம் வாழணும் என்றது அல்லாஹ் தஆலா கணக்கு போட்டு முடிஞ்சல்ல. இப்ப அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதை கொஞ்சம் மாற்றுவோம் என்றது நடக்காது இனிமேல். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையை விட மௌத்து நிச்சயம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்க்ல 1வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தையும் படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். அப்படின்னா கருத்து என்ன தெரியும்? அல்லாஹ் ஹயாத்தை விட மௌத்த அல்லாஹ் முற்படுத்திட்டான். வாழ்க்கை நிச்சயம் இல்ல, ஆனா மௌத்து நிச்சயம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பார்வையில கொசூட ரெக்கைக்கும் பெருமதி இல்லை. இந்த ஹதீஸை நாங்க எல்லாரும் விலகி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துல அல்லாஹ் எங்களுக்கு பெருமதியான, விலை மதிக்க முடியாத ஒரு நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் கால நேரங்கள். இதுக்கு ஒரு விலையொண்டு அடிக்கலாம். ஒரு மணித்தியால மேல விட்டு போச்சுன்னா திரும்ப என்ன செய்யலாம்? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு மணித்தியாலத்தை எடுக்கலாம். கழிஞ்சேதான். அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள நாங்க என்னென்ன செஞ்சோம் என்றது கியாமத்துடைய நாளையில, மஹ்ஷருடைய மைதானத்துல நானும் நீங்களும் கணக்கு காட்டியே ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால காலம் அது பெருமதியானது. எனவே காலம் பெருமதியானது. அந்த பெருமதியான காலத்தை பெருமதியான முறையில கழிக்கிறது ஒரு புத்திசாலிக்குரிய அடையாளம். கண்ணியமான சகோதரர்கள், இப்ப இருக்கக்கூடிய நாங்க மாதம் சஃபருடைய மாதம். முஹர்ரமுடைய புது வருஷத்தை முடிச்சுட்டு சஃபருடைய மாதத்துல கால வச்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 12 மாசமும் அல்லாஹ்வுடைய பார்வையில அது கண்ணியமான சிறப்பான மாசம் தான். அது அல்லாஹ் தஆலா 4 மாதத்தை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ரமலானுக்கு ஒரு சிறப்பொன்று இருக்கு, அது வேற. ஆனா பொதுவாக பார்க்கக்கூடிய நேரத்துல, காலம் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய பார்வையில 12 மாசமும் அது மதிப்பிற்குரிய மாசம். ஏண்டா பொதுவாக இந்த பழையாக்கள் ஒரு கதை ஒன்று இருக்கிறேன், அது சஃபருடைய மாசம் வந்தா போய் கதையெல்லாம் செல்ற. சஃபருடைய மாதத்துல கல்யாணம் வைக்க கூடாது, சஃபருடைய மாதத்துல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, சஃபருடைய மாதத்துல இப்படி எல்லாம் பல கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கா. இன்னும் அந்த மூட நம்பிக்கை எங்களோட ஆட்கள்கிட்ட இன்னும் போகல. இது முற்றிலும் கண்ணியமான சகோதரர்களை ஈமானுக்கு மாற்றம் என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கொள்ளோம். ஈமானுக்கு மாற்றமான பேச்சுக்கள். சஃபருடைய மாதத்தில் ஒரு மனுஷன் கல்யாணம் எடுக்க கூடாது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் திருமணம் முடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அந்த 2 பேரோட கல்யாணம் நடக்க சஃபருடைய மாதத்துல. அப்ப ரசூலா சொல்லிக்கிறோம், மகளே இந்த காலத்துல உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு தர மாட்டேன்னு ரசூலா அப்ப சொல்லிருக்கோம். முடிச்சு கொடுத்தாங்க. வாழ்க்கை வீணா போச்சா? இல்ல கண்ணியமானவர்களே. அதுல அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஏராளமான சிவப்புக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்களோ, ஒரு கட்டத்துல சொல்றாங்க, யா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் உலகத்துல எவருக்கும் கொடுக்காத சில பாக்கியங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஸ்பெஷலா தந்திருக்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் 1,24,000 சஹாபாக்கள்லையும் எனக்கு யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் தந்திருக்கிறாங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா அலி, ஃபாத்திமா என்னுடைய ஈர கொழுந்து, சொர்க்கத்துடைய தலைவி. அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு தந்தான். இது சஃபருடைய மாதத்துல நடந்த திருமணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது, யா அலி, நான் உங்களோட மாமாவாக இருக்கிறது
அல்லாஹ் உங்களுக்கு உலகத்துல 2வது தந்த பாக்கியம் தான். 3வது சொன்னாங்க சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து வாலிபர்களுக்கே தலைவர் ஹசன் ஹுசைன். இந்த 2 பேரையும் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியமா தந்தது. அல்லாஹ் உங்களுக்கு 3வது செஞ்ச பாக்கியம். இப்படி சில பாக்கியங்களை சொல்லிக் கொண்டே போறாங்க. இதுக்கிடையில சஃபருடைய மாதத்துல நடந்த திருமணம். இந்த எங்கடாக்கள நம்பிக்கை என்ன? சஃபருடைய மாதத்துல எல்லாம் கல்யாணம் வைக்க கூடாது, அது எங்கேயோ போயிட்டு முடியும். கண்ணியமானவர்களே, சுருக்கமா சொல்ல போனால், நாங்க இந்த கவுன்சிலிங்குடைய ஃபீல்ட்ல இருக்கிறனால சொல்றோம், கண்ணியமானவர்களே, முஹர்ரமுடைய மாசத்துல எடுக்கப்பட்ட திருமணங்கள், அதே மாதிரி நாங்க என்னென்ன மாதத்தை நாங்க சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ கல்யாணம் எடுக்கிறதுக்கு, அந்த மாதத்துல வச்ச திருமணங்கள் 3 மாசம் 4 மாசத்துல காலிக்கோட்ல வந்து நிற்கிது. சஃபருடைய மாதத்துல எடுத்த திருமணம் எல்லாம் மாஷா அல்லாஹ் சின்ன சம்பளமா இருந்தாலும் சந்தோஷமான முறையில வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறாங்க. இதுதான் சுருக்கம் மேலானவர்களே. அதனால சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், கால நேரத்தை வச்சு எங்கட வாழ்க்கையை நாங்க எடை போட்ட கூடாது. இந்த காலத்துல பரக்கத் இறங்கும், இந்த காலத்துல முசீபத் இறங்கும் சொல்லி கால நேரத்துக்கு நாங்க ஒரு நாள் திட்டவும் கூடாது, அதை நாங்க ஏளனமா கருதவும் கூடாது. அது சஃபருடைய மாதமா இருக்கலாம், முஹர்ரமுடைய மாதமா இருக்கலாம், ரமலானுடைய மாதமா இருக்கலாம். எந்த காலமா இருந்தாலும் அந்த காலத்தை படைத்தவனுக்கு பொருத்தமான முறையில கழிக்கிறது தான் ஒரு உண்மையான புத்திசாலிக்குரிய அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை, அதாவது நாங்கள் எல்லாரும் யாரு? ரசூலுல்லாஹ்ட உம்மத்து. நாங்க உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட பெருமதியை நாங்க இன்னும் சரியா விளங்கல்ல, விளங்கியிருக்கிறோம், ஆனா சரியா விளங்கல்ல. 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. எல்லா நபிமார்களுடைய அவங்களுக்கு ஒரு கவுங்கள், ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க, ஒரு சமுதாயம். இவர்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்தை எடுத்துக்கொண்டா எல்லாரும் 300 வருஷத்துக்கு மேலதான், யாரும் 300 வருஷத்துக்கு கீழே இல்லை. நாங்க தான் எங்களுக்கு தரப்பட்ட காலம் தான் 60க்கும் 70க்கும் பட்ட வாழ்க்கை. ஆனால் அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத எத்தனையோ ஸ்பெஷலான ஒரு நியமத்தை அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு அல்லாஹ்வுத்தால குறிப்பாட்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். நிறைய பேசிக்கொண்டே போவேன், அதை பேசினா நேரம் இடம் கொடுக்காத கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே. அதுல ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபஜ்ருடைய தொழுக, அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், இவைகள் அல்லாஹ்வுத்தால இந்த உம்மத்துக்கு கொடுத்தது ஆக பெரிய ஒரு பாக்கியம். அப்படிதான் கேள்வியோடு கேட்கல, இதுக்கு முன்னால வந்த சமுதாயம் வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை சொல்லலையா, அவனுக்கு ஒரு ஃபஜ்ரு நேரம் கொடுக்கலையான்னு கேட்டா அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க, வந்து யா அல்லாஹ் ஏந்த உம்மத்துக்கு ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்துல நீ பரக்கத் செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுக, அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். ஆனால் இன்றைக்கு நாங்க எத்தனை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுறத்துல, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்தை இபாதத்துல, குர்ஆன் திலாவத்துல, திக்ர்ல கழிக்கிற விஷயத்துல நாங்க எத்தனை பேர் கவனம் செலுத்துறோம்? இதுதான் இங்கே கேள்வி. இன்னைக்கு எல்லாத்துலயும் வாயிலும் என்ன? வாழ்க்கையில பரக்கத் இல்ல, வாழ்க்கையில பரக்கத் இல்ல, போதா துறைக்கு நியாயம் வேற பேசுற, கடைசி காலமா போக்கல அல்லாஹ் பரக்கத் எல்லாத்தையும் கலட்டி எடுத்துருவானாம், நாங்க எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் போதாவாம், இப்படி எல்லாம் நியாயம் பேசி கொண்டிருக்கிறாங்க. சுருக்கம் என்ன தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகை யாரு தொழலையோ, யாரு ஃபஜ்ருடைய நேரத்தை மண்ணாக்கினாங்களோ, இவர்கள் வாழ்க்கையில் நஷ்டமடைந்து விட்டார்கள், இவர்கள் வாழ்க்கையிலே பரக்கத்தை இழந்து விட்டார்கள். அவ்வளோ பெருமதியான ஒரு தொழுகை தான் ஃபஜ்ருடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு, அதே மாதிரி இந்த ஃபஜ்ருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சுன்னத்துக்கு வேறையா ஹதீஸ் இருக்கிறாங்க. சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகைய சுருக்கமான முறையில, நீட்டி தொழுகைன்னு சொல்லல, சுருக்கமான முறையில அந்த 2 ரக்காத்தை தொழுவாங்களோ, கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட, அந்த வஸ்துக்களை கிடைக்கிறத விட அல்லாஹ்ட பார்வையில பெருமதி இல்ல. 2 ரக்காத் அதுல எப்படி சொல்லணும்? சுருக்கமா சொல்லணும், மண்டைக்கு படுமா இது.
சுருக்கமா சொல்லுவோம். சுருக்கமா சொல்லுற கொள்கைக்கு அல்ல, முழு உலகத்தையும் முழு உலகமும் கிடைக்கிறத விட சிறந்ததுன்னு சொன்னால், அப்ப எத்தனை பேர் இந்த சுண்ணத்தான கொள்கையுடைய விஷயத்துல முக்கியத்துவம் செலுத்தினோம் என்றதான் ஒரு கேள்வி. எங்கட பாஷையில விளங்கப்படுத்துறா, இன்னைக்கு உலகத்துடைய அடிப்படையில பணக்காரன் யாருன்னு கேட்டேன்னு சொன்னா டாப் 10 பணக்காரர்களை நாங்க என்ன செய்வோம், நாங்க காட்டுவோம். ஒன்னாவது இவர் இருக்கிறாரு, இரண்டாவது இவர் இருக்கிறார் சொல்லி. ஆனா ஷரியத்துடைய பார்வையில உண்மையான பணக்காரன் யாரு தெரியுமா? உண்மையான பணக்காரன், உண்மையான செல்வந்தன் யாரு ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுவாங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். உலகம் கிடைக்கிற தவிர சிறந்தது 2 ரக்காத் அல்லாஹ்வுடைய பார்வையில. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால அந்த விஷயத்துல நிச்சயம் நாம கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் எப்படியாப்பட்ட பரக்கத்துள்ள தொழுகைன்னு சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைன் தகலல் ஜன்னா, யாரு 2 குளிரான தொழுகைகளை தொழுவாங்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள். எனக்கு 2வது பேச்சு இடம் இல்ல. இந்த 2 தொழுகைய யாரு தொழுவாங்களோ சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க. அதுல முதலாவது சொன்னாங்க ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை. 2வது அஸ்ருடைய தொழுகை. குளிரான தொழுகைன்னு சொன்னா அங்க 2 கருத்து. பர்தைன்னு சொன்னா குளிரான தொழுகை, அதாவது வெயில் இல்லாத நேரம். ஃபஜ்ருடைய நேரம் எப்படியாப்பட்ட நேரம்? வெயில் இல்ல. அதே மாதிரி அசருடைய நேரம் வேலை வெட்டியதெல்லாம் முடிஞ்சு கடினமான முறையில் அடிச்ச வெயில் அமரக்கூடிய நேரம். இதுக்குதான் பர்தை என்ற வார்த்தையை பாய்ச்சான். இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க, பர்தைன்னு சொல்றது குளிர்ச்சியான தொழுகை. அப்படின்னா இந்த 2 தொழுகைகள் மனுஷன் அல்ல, ஒரு மனிதனுக்கு கஷ்டமான தொழுகை. மனிதன் ரீதியில பார்க்கக்கூடியது உண்மையிலே கஷ்டமான தொழுகை. ஃபஜ்ருக்கு எழும்புறது ஒரு பெரிய ஒரு தியாகம். அவர் அந்த தியாகத்தை செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் ஃபஜ்ர் தொழுகிறாரு, அவர் சொர்க்கம் நுழைஞ்சிடுவார். அடுத்து அசருடைய தொழுகை, வேலை வெட்டியெல்லாம் முடிஞ்சு ஆஃப் ஆகி வீட்டுக்கு போற டைம். அப்ப அந்த நேரத்துல கஷ்டப்பட்டு பள்ளிக்கு இமாம் ஜமாத்தோட அசருடைய தொழுகையை தொழுகிறாரு, இவர் சொர்க்கம் நுழைஞ்சிட்டாரு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்தை என்ற வார்த்தையை பாதிச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு மனிதன் இரவுல தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னால ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, எங்களோட தலையில 3 முடிச்சுக்களை 3 கட்டைய போடுறான். அது எங்களுக்கு விளங்காது. நபி அவங்க சொன்னாங்க, யாரு தூங்கக்கூடிய நேரத்துல யார்ட தலையில 3 முடிச்சுக்கள் போடப்பட்டுச்சோ அவர்கள் 3 விடயத்தை செய்து கொள்ளட்டும். இந்த 3 விடயத்துடைய பறக்கத்தால அந்த முடிச்சுக்களுடைய அந்த கெட்ட அவுக்கப்பட்டு அந்த நாளே பறக்கத்துக்குரிய நாளா இருக்கும். அதுல முதலாவது சொன்னாங்க, முதலாவது முடிக்க நீங்க எப்படி அவுக்கணும்னு சொன்னால், தூங்கி எழுந்தியதன் பின்னால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், இந்த துஆவை யாரு ஓதுவாங்களோ என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு முடிக்கு அவிழ்கள் பற்றும். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு வுளூ செய்வாங்களோ வுளூ செய்யக்கூடிய நேரத்துல அந்த 2வது முடிச்சு அவிழ்க்கப்படும். யாரு 3வது ஃபஜ்ருடைய தொழுகைய அல்லது தஹஜ்ஜுடைய தொழுகை, 2 கருத்து அடிக்கணும். இரவு தொழுகைன்னு சொன்னா ஒன்று தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லது ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை தொழுவாங்களோ 3வது முடிச்சு அவிழ்க்கப்படும். யாருடைய இந்த 3 முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுமோ அந்த நாளே அவருக்கு பரக்கத்துக்குரிய நாளாக இருக்கும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 4வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஃபஜ்ருக்கு பின்னால, ஃபஜ்ர தொழுததன் பின்னால சூரியன் உதயமாகும் வரைக்கும் யாரு அல்லாஹ்வுடைய திக்ரோட குர்ஆன் திலாவத்தோட ஏதாவது ஒரு நல்ல விடயத்துல ஈடுபட்டு அதுக்கு பின்னால சூரியன் உதயமாகி 25 நிமிஷத்துக்கு பின்னால இஸ்ராக்குடைய அல்லது வஹாவுடைய 2 ரக்காத்தை தொழுவாங்களோ நபியோட ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்துல ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு 3/4 மணித்தியாலம், அந்த 3/4 மணித்தியாலம் அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய திக்ரோட இருக்கிறாரு, தஸ்பீஹோட இருக்கிறாரு, அல்லது குர்ஆனை படிக்கிறாரு, ஹதீஸ படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறாரு. அதுக்கு பின்னால் இஸ்ராக்குடைய 2 ரக்காத்தை தொழுந்தா என்ன நன்மை? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை. இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்கு, யாரா இஸ்ராக்குடைய 2 ரக்காத்தை தொழுவாங்களோ அவனுக்கு நரகமே ஹராமாக்கப்பட்டிருக்காங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம்,
ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் ஏத உம்மத்துக்கு அதுல பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றாங்க. அப்படின்னா என்ன கருத்து? பரக்கத்னு சொல்ல நினைக்க கூடாது. பணம் கொட்டுறதுக்கு பேர் பரக்கத்தில கண்ணியமானவர்களே. பரக்கத்துக்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா இமாம்கள் எழுதுறாங்க? அல்லாஹ் ஒரு மனுஷன் ஒரு நாள் முழுக்க பசியோட வச்சு நிம்மதியாக வாழ வைப்பான். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா தூங்க வச்சு அல்லாஹ் தஆலா நிம்மதி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புள்ளுக்கு தான் இருந்தாங்க. எத்தனை நாள் இருந்தாங்க? 40 நாள் இருந்தாங்க. 40 நாள் என்ன சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க? ரிவாயத்துல சொர்க்கத்துடைய சாப்பாடு அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. அப்ப 40 நாள் நெருப்புள்ளுக்கு இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானே, இதுக்கு பேர் பரக்கத். அதே மாதிரி சூரத்துல் கௌஃப்ல இந்த சில வாலிபர்களோட சம்பவத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறாங்க. அந்த வாலிபர்களை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க தன்னுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு குகைகளுக்கு போறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா 309 வருஷம் அந்த வாலிபர்களை குகைக்குள்ள எந்த சாப்பாடும் எந்த குடிப்பும் இல்லாம அல்லாஹ் தஆலா தூங்க வச்சு நிம்மதியா புறத்தொட்டு தூங்க வச்சு அல்லாஹ் இருப்பாங்க. இதுக்கு பேர் பரக்கத். கண்ணியமானவர்களே, இதுதான் பரக்கத். ஆனா இப்படியாப்பட்ட பரக்கத்தை நாங்க கண்டோமா அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு பார்க்கணும். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கட்டத்துல ஃபஜ்ருக்கு பின்னால ஃபஜ்ரை தொழுந்துட்டு என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா தூங்கி கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, கேட்கிறாங்க, யா பாத்திமா, ஃபஜ்ருக்கு பின்னால தொழுந்துட்டு நீங்க தூங்குறீங்க தானே, இது அல்லாஹ் ரிஸ்கை பங்கு வைக்கக்கூடிய நேரம், ஒரு மனுஷன் ரிஸ்க்ல பரக்கத் செய்யக்கூடிய நேரம். நீங்க தூங்கினீங்கன்னு சொன்னால் அந்த ரிஸ்குடைய பரக்கத்தை உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்? அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். இன்னொரு ரிவாயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஃபஜ்ருக்கு பின்னால தூங்கல, கொஞ்சம் தலையை கொஞ்சம் டயர்ட்ல தலையை கொஞ்சம் சாச்சாங்க. நபி அவங்க எச்சரித்தாங்க, ஆயிஷா ஃபஜ்ருக்கு பின்னால யாரு தூங்குவாங்களோ அல்லாஹ் தஆலா வறுமையுடைய வாசலை திறந்து கொடுத்துருவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவ்வளோ பரக்கத் செய்யப்பட்ட நேரம் தான் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். அதுக்காக வேண்டிதான் சொல்லப்பட்டிருக்கு, யாரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்துட்டு தன்னுடைய அமல் இபாதத்தை முடிச்சு போட்டுக்கொண்டு உடனே போயிட்டு தன்னுடைய வியாபார ஸ்தலத்துக்கு போவாங்களோ அவங்க தீனுடைய கொடியை ஏந்தி கொண்டு போறாங்க. அல்லாஹ் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் நிம்மதியா அல்லாஹ் தஆலா அவர் வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாளைக்கு வியாபாரமே போகல, வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ரிலாக்ஸா வருவாரு. ஏன்? ஃபஜ்ருடைய பரக்கத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் ஹதீஸ்ல சொன்னாங்க, யாரு ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை தொழுந்துட்டு தன்னுடைய பஜாருக்கு போவாங்களோ அல்லாஹ் அன்றைய நாள் ஃபுல்லா அவருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அளிக்கிறான். ஃபஜ்ர் தொழுகையை தொழுந்த மனுஷனுக்கு யாரு தீங்கி வைக்கிறானோ அவனை முகாம் தூக்குற அல்லாஹ் தஆலா நரகத்துல தூக்கி வீசுறான். இப்படி பல ஹதீஸ்கள் ஏராளம். ஒரு கொத்துபாட பேசி முடிக்கல இவைகளை. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாங்க அடிக்கடி கேட்கிற ஹதீஸ்கள் தான். கொஞ்சம் ஞாபகம் ஊட்டிய கண்ணியமானவர்களே, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் எப்படியாப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட நேரம். அந்த பரக்கத் செய்யப்பட்ட நேரத்தை, அந்த பரக்கத்தான தொழுகைய இன்னைக்கு நானும் நீங்களும் இழந்து கஷ்டப்பட்டு சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு என்னோட வீட்டுடைய நிலைமை, வீட்டுல ஏன் பரக்கத் இல்ல, குடும்பத்துல ஏன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஏன் புரிந்துணர்வு இல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் பதுர் யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கு, எந்த நேரம் பார்த்தாலும் மாமி மருமகளுக்குள்ள பிரச்சனை. அடிப்படை காரணம் என்ன தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவாம தூங்கினதுதான். நிறைய வீட்டுல மாமி மருமகள் பிரச்சனை. மருமகள் பார்த்தா மாமியோட பேசுறது இல்ல. காரணத்தை கேட்டா இந்த நேரம் மாமி மூஞ்சில பாஞ்சு கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் காரணத்தை விசாரிச்சு பார்த்தா, ஏன் நீங்க மருமகளோட ஒரே இதாய் கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டா, வீட்டுக்கு வந்த மருமகள் என்ன செய்யணும்? அவன் நேர காலத்தோட எழும்பி தன்னுடைய கணவனை வெளுப்பாட்டி ஊடுவாசல்களை தூத்து கீட்டு சாம்பிராணிய பிடிச்சி, அப்படித்தானே அது பொதுவா மாமிமார்கள் மருமகள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இவ பார்த்தேன்னு சொன்னா சூரியன் பட்ட ராவு முழுக்க மொபைல்ல பேஸ்புக்ல மதுரை மிதில இருந்து கொண்டு 10 மணி மட்டும் சூரிய பட வெளிச்சம் பட தூங்கினு சொன்னா மாமிமார்கள் தலையில தூங்கி வச்சு ஆடுவாங்களா? இது விளங்குறது இல்ல. மாமி சரி இல்ல. எடுத்த கல்வி என்னது மருமகள் மாமி சரி இல்ல. நாங்க சில விடயங்களை விளங்கோடும் கண்ணியமானவர்களே. கணவர்மார்களாகிய நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கோனும் ஃபஜ்ருடைய முக்கியத்துவம். ஏன் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கப்படணும் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை தொழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு முதலாவது ஒரு கணவர் எழும்புறாரு, தன்னுடைய மனைவிய ஃபஜ்ருடைய தொழுகைக்காக தட்டுறாரு, மனைவி கொஞ்சம் எழும்புறதுக்கு மறுக்கிறா,
தண்ணியை கொஞ்சம் எடுத்து லேசா தொளிக்கிறாரு, அல்லாஹ் அந்த கணவன் வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும். ரசூலோட துஆக்கு யாருக்கு? ஃபஜ்ருக்கு எழும்புறவருக்கு. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது மனைவி எழும்புறா, கணவனை ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுப்பாற்றா, கணவர் கொஞ்சம் மறுக்கிறாரு, தண்ணியை கொஞ்சம் எடுத்து தொளிக்கிறா, அல்லாஹ் அந்த மனைவியோட வாழ்க்கையில பரக்கத் செய்யணும். பரக்கத் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். ரசூலோட துஆ இருக்கு. ஒவ்வொரு வீடுகளும் ஃபஜ்ருடைய நேரத்தில் அந்த வீடுகள் திறக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? இந்துக்கள் எடுத்துக்கோங்க, இந்துக்கள் உங்களோட பகுதியெல்லாம் இருப்பாங்க. என்னோட முஸ்லிமான வீடுகள் எல்லாம் நல்லா என்ன எல்லாவோடும் மூடி சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. எங்கட நோனமார்கள் எல்லாம் நல்ல புறத்தொட்டு தூக்கம். இவங்க பார்த்தா என்னது, அந்த ஃபஜ்ருடைய நேரத்துடைய பரக்கத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்க. இவங்களோட இந்துக்கள் ஒரு முறை, நான் அதை படிச்சிருக்கிறேன். அவங்களோட முறை என்ன தெரியுமா? முதலாவது மனைவி எழும்பி குளிச்சு கிழிச்சு தன்னுடைய கணவனை நேர காலத்தோட வேலை செலுப்பாட்டுவான். அவங்களோட ஒரு கொள்கை, கணவன் முழிக்கக்கூடிய நேரத்துல அந்த பொண்ணான மோத்துல என்ன செய்யணும், அவன் முழிக்கணும். அப்படி முழிக்கன்னு சொன்னா அந்த நாள் ஃபுல்லா அவங்களுக்கு பரக்காது. அதனால இப்ப என்ன நடந்துச்சு, நாங்க செய்ய வேண்டியதை இன்னைக்கு இந்துக்கள் எடுத்ததுனால எங்களுக்கு தர வேண்டிய பரக்கத்தை எல்லாத்தையும் தூக்கி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து போட்டான். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது. இந்த பழையாக்களை கேட்டு பார்த்தா தெரியும், 50-60 வருஷத்துக்கு முன்னால யாரும் துபாய்க்கு போல வெளியூருக்கும் போகல. ஒருத்தர் சம்பாதிச்சாரு 10 பேர் என்ன செய்ய திண்டாங்க. பிளேட்டி குடிக்கக்கூடிய இடத்துல சீனிய நக்கி நக்கி தான் திண்டாங்க. வாழ்க்கையில பரக்கல் பெருசா தீனுடைய அமைப்பு கொண்டு இருக்கல. ஆனா தெரிஞ்சதை அமல் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இருந்த பழக்கம் என்ன, நேர காலத்தோட தூங்கி நேர காலத்தோட எழும்பக்கூடிய பழக்கம். அந்த பழக்கத்தை இன்று வரைக்கும் கண்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த பழக்கத்தை நாங்கள் இழந்தோம் மேலானவர்களே? இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதனால ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், பரக்கத் செய்யப்பட்ட நேரம், எல்லா வீடுகளும் திறக்கப்பட்டிருக்கணும். சரி 6 மணி ஆகப்போகள் என்ன நடக்கணும், அதிர்ஷ்ட கருத்துல வந்திருக்கு, கதவை மூடி விட்டுரும். மகரிபுக்கு பின்னால் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளைல வெளியே எடுக்கப்படும். அதிர்ஷ்டைய கருத்துல வந்திருக்கு, மகரிபுடைய நேரத்துல வானத்துல இருந்து ஒரு விதமான ஷைத்தானுடைய ஒரு கூட்டம் இறங்குது. எந்த வீட்டுல கைப்புள்ளல்கள் சின்ன பிள்ளைகள் இருக்குதோ, ஊடுகள் திறக்கப்பட்டிருக்குமோ, அந்த ஷைத்தானுடைய தாக்கம் இவர்களை கடினமான முறையில் தாக்கும். சில பிள்ளைகள் எந்த நேரம் தொடர்ச்சியா அழுது கொண்டிருக்கிறீர்கள், எந்த நேரம் பசி வந்தா தீங்காதும், இப்படி பல பிரச்சனைகள். அந்த அசுரத்து இந்த அசுரத்தை ஓடி பார்க்கறதுக்கு எல்லாம் போறாங்க. இதெல்லாம் வேற ஒன்றும் இல்ல, ரசூலோட ஹதீஸாயாத்தாவும் இருந்து ரசூல் என்ன சொன்னாங்க, 6 மணியாவினா உங்களோட ஊடு வாசல்களை மூடுங்க, ஆனா ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்தை தொடங்க. ஏன்? அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம், மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி பரக்கத் பொருந்திய, பரக்கத்துகள் கொட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழுகை தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரமும். இந்த நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில திரும்பவும் இழக்கப்பட்ட பரக்கத்தை நாங்க எதிர்கொள்ளணும்னு சொன்னால், இன்றையிலிருந்து நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் சொன்னா, கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, வாழ்க்கையில ஃபஜ்ர் தொழுகையை விட்டதற்காகவே தௌபா செய்வோம். ஃபஜ்ருக்கு பின்னால நாங்க தூங்கினோம் அதற்காகவே நாங்க என்ன செய்வோம், தௌபா செய்வோம். இரண்டாவது விஷயம், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையில 2 பாவங்கள் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா, தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, ஃபஜ்ர் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தாலும் அல்லாஹ் பாதுகாப்போடு மிச்சம் கஷ்டமான முறையில் அதை சொல்லுவாரு. புலேலி புனியால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்க, புகார் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் தான் புலேலி புனியால். அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொல்றாரு, நான் ஒரு நாள் ஃபுல் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், தொழுறன் இல்ல, அல்லாஹ் எதெல்லாம் வானான்னு சொன்னானோ அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனா இந்த வாழ்க்கையில எந்த மாற்றமும் நான் காணலை. அப்ப உலமாக்கள் தான் பயன்ல பொய்ய சொல்றாங்க, பாவம் செஞ்சா அது கிடைக்குமாம் இது கிடைக்குமாம். புலேலி புனியால் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, மனிதனே நீ பாவம் செய்றாய், உனக்கு உலகத்தை எல்லாமே கிடைக்குது, ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்டேன், அது மட்டும் உனக்கு கிடைக்குதான்னு சொல்லு. தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லது ஃபஜ்ருடைய நேரத்தில் உனக்கு கண் விழிப்பு வருதா, உனக்கு எழும்புறதுக்கு லேசா இருக்கா? அந்த மனிதர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இமாம் அவர்களே, சரியான ஒரு கேள்வியை கேட்டீங்க. அல்லாஹ் உலகத்துல எல்லாத்தையுமே தந்திருக்கிறார், அதாவது எனக்கு உலகத்துல எல்லாமே கிடைக்குது நான் பாவம் செஞ்சாலும்,
ஆனா பஜ்ர் தொழுகைக்கு எழும்புறது எனக்கு கஷ்டமாயிருச்சு. புலலிபிரியால் சொல்றாங்க, அல்லாஹ் உலகத்துல பாவத்துக்கு தந்த தண்டனை இதுதான் பெரிய தண்டனை. எங்களுக்கு விளங்குது இல்ல. கண்ணியமானவர்களை, இரவு நேரங்கள்ல யாரு அதிகமா மியூசிக் கேட்பாங்களோ, பாட்டு கேட்பாங்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருடைய பாக்கியத்தை கலட்டி எடுத்துருவான். அல்லாஹ் தஆலா தாஜத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் பயப்படவில்லையா, இரவு முழுக்க என்ன செய்யறாங்க, இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலை அடையக்கூடிய நேரத்துல ஒரு கூட்டம் பன்றிகளாக குரங்குகளாக எழுப்பப்படக்கூடிய அந்த 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 செயலை பயப்படலையான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸ்ல கேட்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட தண்டனை இதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்ததில்லை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸுடைய விளக்கத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் மியூசிக் அதிகமா கேட்டா பன்றிகளாக குரங்குகளாக உருவத்துல மாற்றப்படாட்டியும் அவங்களோட உள்ளத்துல பன்றியுடைய குணத்தை குரங்குகளோட குணத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு அது வரைக்கும் விளங்குது இல்லை. அதனால இந்த பாவத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் சொல்றேன், இரவு முழுக்க பேஸ்புக்கோட பாட்டோட டிராமாவோட இருக்கிறீங்க. இதே நிலைமையில மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உங்களோட ரூஹை கைப்பற்றினன்னு சொன்னா யாருக்கும் ஒன்றும் சொல்ல இயலாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமையில இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா மியூசிக்கு நாங்க தௌபா செஞ்சு கொள்வோம். ரெண்டாவது, வாழ்க்கையில யார்ட வாழ்க்கையில விபச்சாரம் நடக்குமோ, யார்ட வாழ்க்கையில விபச்சாரம் நடக்குமோ அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூஸ் சொல்லக்கூடிய ஒரு புக் இல்ல, அதுல யஹூதிகள் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரிப்போர்ட்டர் அது இஸ்ரேலை சேர்ந்த யஹூதிகள்ட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில கேட்கிறாங்க, நீங்க முஸ்லிம்களுக்கு அடிச்சு கொண்டே போறீங்க, இது எது வரைக்கும் அடிப்பு, இதுக்கு ஒரு முடிவு வந்து இல்லையா? அவங்க திரும்ப உங்களுக்கு அடிக்கிறாங்க, நீங்க தான் அவங்களுக்கு அடிக்கிறீங்க, உங்களுக்கு தோல்விக்காலம் ஒன்றே இல்லையா? அந்த யஹூதி என்ன தெரியுமா சொன்னான், எப்ப சும்மா தொழுகைக்கு வார மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மக்கள் ஒன்று கூடுவாங்களோ அப்பதான் நாங்க தலை குனியக்கூடிய நாள் தாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சும்மா தொழுகைக்கு வார மாதிரி குறைஞ்சது இதுல ஒரு அறவாசி சரி என்னோட பள்ளியில வருதான்னு சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் மாநிலவாசிகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரணும். சும்மா நிர்வாகம் சொல்றது பள்ளி கட்டட்டும் அது கட்டும் இது இல்ல. மேலானவர்களே, ஒரு நிர்வாகம் கூட்டம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஃபஜ்ருக்கு வருவாரா? இஷா கேட்டா ஃபஜ்ருடைய தொழுகை இஷாவுடைய எல்லாம் ஊருளுக்கு ஐட்டா சொல்லப்பட்டு ஊருளுக்கு இருக்கக்கூடியவர்களை நிர்வாகத்துக்கு போடுங்க. ஒரு நிர்வாகத்தை கொண்டு தான் ஊருக்கு ரஹமத்தும் இறங்கும், ஒரு ஊருக்கு முசீபத்தும் இறங்கும். நிர்வாகிகள் ஃபஜ்ர் இல்லாம தூங்குறாங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். முதலாவது அந்த ஊருக்கு முசீபத் அடிக்கும் அந்த நிர்வாகத்தை கொண்டு தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு ஊர்ல சில ஆண்கள் தன்னுடைய மனைவியோட ஒன்று சேர்ந்து போட்டு பரலான குளிப்பு இல்லாம ஃபஜ்ரும் இல்லாம அந்த நேரத்துல தூங்குறாங்க. அது ஆக பேரு முசீபத். அந்த முசீபத் முதலாவது அடிக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு. அந்த நிர்வாகிகளை கொண்டு தான் ஊருக்கு எல்லா மக்களுக்கும் முசீபத் இறங்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய விடயங்கள் இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு பொறுமதியான தொழுகை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். வாழ்க்கையில எடுப்போம், அல்லாஹ் கிட்ட கையேந்துவோம். இன்றைக்கோ நாளைக்கு அடுத்த சிக்கமோ நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்தா போறோம். மௌத்தா போனதன் பின்னால கண்ணியமான சோதர்களை யாரும் எங்களுக்கு என்ன செய்வான கை கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ற தொழுகைகள், இந்த குர்ஆன் திலாவத், இந்த தொழுகைகள், இந்த ஈமான், இவைகள் தான் என்னை கை கொடுக்க போகுது. இவைகள் தான் கை கொடுக்க போகுது. அசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமா மனித சமுதாயம் நஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நஷ்டவாதிகளோட கூட்டத்தோட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் நீங்களோட கடைசி ஒரு விஷயத்த சொல்லி குத்துபா முற்றுவ. கண்ணியமான சோதனை பெரியார்களே, உங்களோட பள்ளிக்கு அந்த சோலா பவருடைய ஒரு வேலை திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. மாஷாஅல்லாஹ் ஒவ்வொரு பள்ளியெல்லாம் அந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. கண்ணியமான சோதரர்கள், ஒவ்வொரு பள்ளியில ஆராய்ச்சி எங்களுக்கு தெரியும். பெரிய வருமானங்கள் இல்ல, ஏன்னா எல்லாத்தையும் அதாவது அந்த மாதாந்த வருமானத்தை வச்சு அதுல சம்பளத்தை கொடுக்கணும், கரண்ட் பில் தண்ணி பில் கட்டணும், எல்லாத்தையும் அதிகளுக்கு செய்யலாம். அப்ப என்னோட ஒரு பங்களிப்பு கொண்டு இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், இருக்கிறார்கள் அள்ளி கொடுங்க. இல்லாத ஆட்கள் உங்களால ஏந்தி அளவு ஒரு 1000 ரூபாய் தனியால கொடுக்கலுமா அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க. இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ். அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, ஹலாலான முறையில சம்பாதிக்கிறாரு,
மக்கள் அவரை எனக்கு வந்து பள்ளியோட சாத்தி விடலும், கொஞ்சம் சாத்தி விடுங்க, அந்த வேலை திட்டங்கள் நடக்கும். கண்ணியமான பள்ளிக்காக வேண்டி பள்ளியுடைய வேலை திட்டங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சதக்காக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பெரிய அளவில் அல்லாஹ் தஆலா கூடிய ஒரே ஒரு ஹதீஸை சொல்றான். யாரு சதக்கா கொடுப்பாங்களோ நபி அவங்க சொன்னாங்க வந்து அல்லாஹ் அவனை கெட்ட மௌத்தொட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். யாரு பள்ளிக்காக வேண்டி சதக்கா கொடுப்பாங்களோ அல்லாஹ் அவர்களோட வாழ்க்கைக்கு கூடிய பலாய் முசீபத்துகள் அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவான். யாரு பள்ளிக்காக வேண்டி சதக்கா செய்வாங்களோ அல்லாஹ் கியாமத்துடைய நாளில சொர்க்கத்துல அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மாளிகை அல்லாஹ் தஆலா கட்டுவான். அது 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி. அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம நேரத்துல நசீபாக்குவானோ. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா.